ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர். ஸ்மோக்கிங் கில்ஸ். புகைப்பிடித்தல் புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரை கொல்லும். கன்சம்ஷன் ஆஃப் ஆல்கஹால் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். மது அருந்துதல் உடல் நலத்திற்கு கேடு. பி சேஃப், டோன்ட் ட்ரிங்க் அண்ட் டிரைவ். பாதுகாப்பாக இருப்பீர், மது அருந்திவிட்டு வாகனம் ஓட்டாதீர். கொடுத்ததெல்லாம் கொடுத்தான், அவன் யாருக்காக கொடுத்தான்? ஒருத்தருக்கா கொடுத்தான், இல்லை ஊருக்காக கொடுத்தான். குடிசை வாசல் என்றார் தென்றல் வர. சூர்யா டே எந்திரா. விக்ரம் டே விஷால் எந்திரிங்கடா, போலீஸ் வருதுடா. ஏரா என்ன சார், ஏதாச்சும் க்ளூ கிடைக்குமா? இல்லை எப்போதும் போல எங்களை தான் அலைய விடுவீங்களா? என்ன சார் பண்றது? கொலை பண்ணிருக்கேன், தெளிவா பண்ணிருக்கானோ இல்லையோ. ஆனா நேற்று பெஞ்ச மழை அவனுக்கு சாதகமா போச்சு. ஃபுட் பிரிண்ட்ஸ், ஃபிங்கர் பிரிண்ட்ஸ்னு எதுவுமே இல்லை. ஆனா அவன் கத்தியை வச்சு குத்துறது மட்டும் இல்லாம கண்ணாடி மாதிரி எதையோ வச்சு நெஞ்சிலிருந்து வயிற்று வரை கிழிச்சிருக்கிறான். உங்களுக்கு க்ளூன்னு சொல்லணும்னா ஒரே ஒரு வாட்ச் மட்டும்தான் கிடைச்சிருக்கு. அதுவும் கொலை நடந்த இடத்துல இருந்து கொஞ்சம் தூரம் தள்ளி தான் கிடைச்சிருக்கு. அதை எக்ஸாமின் பண்ண அனுப்பியிருக்கோம். சரி சார், நாங்கள் பார்த்து வரோம். குணா நம்மளை விட்டு போயிட்டானே. உங்களை யாரா குணாவை தனியா விட சொன்னது? இப்ப போயிட்டான், அவ்வளவுதான். இதெல்லாம் அவனுங்க வேலையா தான் இருக்கும். டேய், ஏதோ வாட்ச் கிடைச்சதுன்னு சொன்னல, அது என்னன்னு விசாரி. ம். என்னையா என்ன சொல்றாங்க? க்ளூ ஏதாச்சும் இருக்காமா? இல்லை சார், ஒரே ஒரு வாட்ச் தான் கிடச்சிருக்கு. அதுவும் ரிப்போர்ட்டுக்கு போயிருக்கு. வேற ஃபிங்கர் பிரிண்ட்டு, ஃபுட் பிரிண்ட்டுன்னு எதுவுமே கிடைக்கல சார். எல்லாம் நேற்று பெஞ்ச மலையில் அடிச்சிட்டு போயிடுச்சுன்னு சொல்கிறாங்க. இல்லைனா மட்டும் பிடிங்கிருப்பானுங்க. பையன் யாரு? டீட்டெயில்ஸ் செஞ்சுச்சா? பேரு குணா.
காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ். அவன் படிக்கிற காலேஜ் கூட இங்கே பக்கத்தில் தான் சார் இருக்கு. ஆனால் என்ன மோட்டிவ்க்கு கொலை பண்ணான்னு தான் தெரில. ராபரியும் இல்லை, பிளான் பண்ணி தான் பண்ண மாதிரி இருக்கு. சப்பா குளிச்சியா? எங்கப்பா ஹாஸ்டல்ல 7 மணிக்கு மேல தண்ணி வராதுன்றாப்பா அந்த வார்டனு. என்னடா ஆச்சு? இத பாரு. நேற்று இரவு பொறியியல் கல்லூரி அருகே ஓரம் இளம் வாலிபர் படுகொலை. என்னடா அது? நேற்று நம்ம சரக்கு அடிச்ச இடம் தானே அது? அது இல்ல, யாருன்னு பாரு. குணாவா? அமிச்சிட்டியா? நான் பாத்துக்கிறேன். நான் வாட்சோட போட்டோ கச்சிச்சு. எப்படியும் அவனுக்கு நம்மளை தேடி காலேஜுக்கு வருவான். நாம சரக்கு அடிக்க தான் அங்க போகணும்னு சொல்லிடுவோம். நம்ம அங்க போகவே இல்லைன்னு சொல்லணும். இது சூர்யாவோட வாட்சான். நான் நினைச்சேன்டா. இப்ப எங்கடா இருப்பானுங்க அவனுங்க? காலேஜ்ல தானா? சிவா, நீ இங்கே இரு. வாடா. ஆனால் இந்த கொலையை எதுக்கு காலேஜ்க்கு பக்கத்தில் பண்ணும்? ஒருவேளை கொலை பண்ணவனும் ஒரு காலேஜ் ஸ்டூடெண்டா இருந்தா? என்ன சார் சொல்கிறீங்க? காலேஜ் போலாம், வண்டியில இரு. டேய், எல்லாத்தையும் பண்ணிட்டு ஒண்ணும் தெரியாத மாதிரி காலேஜ்ல ஒழிச்சிட்டு இருக்கியா? நான் அவனுக்கு ஒண்ணும் தெரியாது, சொல்றத கேளுண்ணா. டோரையோட கேங்க்கு கீழே சுரா, குணா, சிவா எல்லாம் காலேஜுக்கு வெளியே இருக்கிற ராக்கெட்டோட சேல்ஸை பண்ணுறானுங்க. அதாவது இவனுங்க பாஷையில் ராக்கெட்டுனா டோப்புன்னு அர்த்தம். அதை அடித்தா ராக்கெட்டு மாதிரி போதை ஏறுமா. என்னதான் இவங்க காலேஜுக்கு வெளியே ராக்கெட்டு நெருப்பு மாதிரி விற்றாலும் காலேஜுக்கு உள்ள சூர்யா தான் கிங்கு. உள்ள ராக்கெட்டை பதுக்கி கொண்டு வரதுல எல்லாம் சூர்யாவோட கேங்கு தான். விக்ரம், விஷால், சப்ப இவனுங்க டெக்னிக்கே டீசெண்டாக நடித்து ராக்கெட்டை உள்ளே இம்போர்ட் பண்ணுறது தான். இதனாலேயே துரைக்கும் சூர்யாவுக்கும் சுத்தமாகாது. சொல்றா, எதுக்காக கொலை பண்ண? நான் எதுவும் பண்ணல, நான் இங்க போவே இல்லை. உன் வாட்ச் எங்க இருக்கு நான் சொல்லவா? ஃபாரன்சிக் லேப்ல. நான் இதுக்கு மேல அவனை அச்சா செத்துருவானா? வா போலாம். ரிப்போர்ட் வரட்டும்டா. பாய் கிட்ட சொல்லி என்ன பண்றேன்னு பாரு.
எங்க டீச்சர் என்னைய கன்னத்திலே அடிச்சிட்டாங்கம்மா. ஐயோ என்னப்பாச்சு? அடிச்சதும் டீச்சர் பார்க்குற எல்லாமே என் கண்ணுக்கு தெரிஞ்சதுமா. போர்டு, என் ஃப்ரெண்ட்ஸு எல்லாமே அவங்க இடத்துல இருந்து பார்க்குற மாதிரி இருந்துச்சு. டேய் எந்திரா, டேய் 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 எந்திரா, டேய் 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 எந்திரா, டேய் எந்திரா, டேய் டேய் என்னை யாரடா? என்னது? என்னை யாரடா? டேய் விளையாடாதடா. நான் சொல்றதை செய். ஏன் எதுக்குன்னு கேள்வி கேட்காத. என்னை யாரா? ஒரு பேப்பரும் ஒரு பெண்ணையும் எடு. அதுல ஏதாச்சும் எழுது. குட் லக் தானே எழுதியிருக்க. எது மறுபடியும் என் வாழ்க்கையில வரக்கூடாதுன்னு நினைச்சனோ அது மறுபடியும் வந்துடுச்சு. என்னடா சொல்ற? எனக்கு ஒன்றும் புரியல. அவன் எழுதுனது உனக்கு எப்படி தெரிஞ்சிச்சு? அவன் பார்க்கறது எப்படி உனக்கு தெரியுது? இது போல சின்ன வயசுல இருந்து எனக்கு இருக்கு. யாராவது என்னை அரைஞ்சா அவங்க பார்வைக்குள்ள நான் போயிடுவேன். அவங்க என்ன பார்க்குறாங்களோ என்ன கேட்குறாங்களோ அதுவும் எனக்கு தெரியும். இவ்வளோ நாள் இது இல்லை, இப்போ இது மறுபடியும் வந்திருக்குன்னா ஏதாச்சும் காரணம் இருக்கும். டேய் எங்கடா போற? நீ தான் அந்த கொலையை பண்ணன்னு தெரியும். ஏன் பண்ண? யார் பண்ண சொன்னா? அவனுங்க என்னை பார்த்துட்டானுங்க. யாரு? அந்த பசங்க தான் அன்றைக்கி நான் கொலை பண்ணும்போது இருந்தானுங்கள்ல, அவனுங்க தான். அந்த பொடி பசங்க தானே, நான் பார்த்துக்கிறேன். தான் என்ன பண்ணிட போறான்னு நான் யாருன்னு இப்ப தெரியட்டும். யாரா அவன்? எதுக்குடா அவனை துரத்திடுவான்னு? அவன் தான் குணாவை கொன்னது. அவன் அங்கே இருந்ததை நான் பார்த்தேன். ஆனால் அவனை கொல்ல சொன்னது யாரா? சப்பை. நம்ம சப்பை தான். நீ அவன் கால் பண்ற சூர்யா?
சொல்றேன் மச்சான், இந்த வந்துட்டேன்டா. எதுக்கு குணாவை கொல்ல? என்னடா சொல்ற? நான் எப்படிடா அவனை கொல்ல முடியும்? என்னால எப்படிடா அதெல்லாம் முடியும்? எனக்கு எல்லாம் தெரியும், சொல்லு. இப்ப தெரிஞ்சிருச்சா? இப்ப தெரியுதாடா அந்த சப்ப யாருன்னு. இன்னொன்னால என்ன பண்ண முடியும்? உன்னால என் புடுங்க முடியாதுடா. ஏன், இப்ப நான் எங்க இருக்கேன்னு கூட உனக்கு தெரியாதுடா. உன்னால என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிக்கோ. இதை தடுக்கணும், எப்படியாச்சும் தடுக்கணும். ட்ரக் மாஃபியான்றது பெரிய அரசாங்கம் மாதிரி ஆட்சி செய்யப்படுது. ஒவ்வொரு ஊர்லேயும் ஒரு முக்கிய புள்ளிங்க இருக்கானுங்க. இவனுங்க டார்கெட்டு படிக்கிற பசங்க தான். இப்படி நாட்டையே ரத்த கலரியாக மாற்றி வச்சிருக்கானுங்க. சப்ப, நான் சொல்ற வேலையை நீ கரெக்டா முடிச்சா தான் லைஃப் டைம் செட்டில்மெண்ட் நான் தர. உனக்கு எந்த பொட்ட பசங்களை நீ இருக்க வேணாம். சரக்கடிக்கலாம்னு சொல்லி அந்த பொடி பசங்களை கூட்டிட்டு வந்துரு. ஏய், புதுசா ஒரு இடம் பார்த்து வச்சிருக்கேன்டா. இந்த சரக்கு அடிச்சா யாருக்குமே தெரியாது. வாங்கடா போலாம். வாழ்க்கையில ஒரு விஷயம் உருப்படியா பண்ணிட்டாடா. நல்ல போதையானதும் நீ என்கிட்ட வந்து சொல்லு. கரெக்டா குணாவை நான் வர வைக்கிறேங்க. அவன் சாவு கொடூரமா இருக்கணும். அவன்கிட்ட இருக்க சரக்கு எனக்கு வேணும். 10 கோடி ரூபா சரக்குடா. எடுத்துட்டு ஓட்டா விட்டுருவேனா? இந்த வேலையை நீ கரெக்டா முடி. வாழ்க்கை என்னன்னு நான் காட்டுறேன் உனக்கு. பாய்கிட்ட சொல்லி 2 நாள்ல நான் வெளில எடுக்கிறேன் உன்னை. ஆயிரம் இருந்தாலும் துரையும் சரி சூர்யாவும் சரி 2 பேரும் ஒருத்தனுக்கு கீழே தான். இவனுங்க மட்டும் இல்லை, எல்லாருமே அவனுக்கு கீழே தான். பாய் சிட்டிக்குள்ள எந்த விதமான சரக்கு உள்ள வந்தாலும் பாயை தாண்டி போகாது. இப்போ பாயை தாண்டி துரை கழுது புலி மாதிரி அவனுக்கு வேண்டிய இறையா சப்பன்ற மிருகத்தை வச்சு பிடிச்சிருக்கான். பாய், துரையோட சரக்க குணா எடுத்ததுனால துரை குணாவை போட்டான். இப்போ பாய்க்கும் துரைக்கும் என்ன நடக்கும்? அதாவது கழுத்து புலியை வேட்டையாட ஒரு சிங்கம் இங்கே காத்துக்கிட்டு இருக்கு.